இப்போ உங்களுடைய தொகுதி இருக்குதுல்ல? ஆமாம். இந்த தொகுதி வந்து தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது. ஆமாம். ஆனால் இங்கே விசிக அவங்க வந்து போட்டிடுறாங்க. அதே போல் அவங்கள எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழ சின்னத்தில் டாக்டர் அன்புச்சோழன் போட்டிடுறாரு. இந்த 2 பேரில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் வந்து அன்புச்சோழனுக்கு தான் போடுவேன். என்ன காரணம்? என்ன காரணம், முன்னாடியே ஒரு ட்ரிப்பு நின்று வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு அவர். இந்த இது தொகுதிக்கு வந்து நல்லா செஞ்சுருக்கிறாரு ஒரு அளவுக்கு. எந்த ஒரு மக்கள் போனாலும் வந்தாலும் நல்லா ஒரு பண்போடு பாசத்தோடும் இருந்ததோ இல்லையோ வைத்தியம் பண்ணியிருக்காரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்கிறார், கட்ட நிகழ்ச்சிகளுக்கும் அவர் வந்திருக்கார். இந்த சாதாரண ஒரு குடிமகன் தான். அந்த வீட்டு பையன் ஒரு அப்பா இறந்ததுக்கு வந்து துக்கம் அனுபவிச்சுட்டு போனார். வேறு யாரும் அந்த மாரி வந்தது இல்லை. இப்போ ஒரு சிந்தனை செல்வன் இருந்தார், அவரெல்லாம் வர அவர் யாருன்னா நாங்கள் கண்ணுக்கு தெரியலையே, போஸ்டரில் பார்த்துருக்கோம். அவர் தான் உங்கள் தொகுதி எம்எல்ஏ. அது எங்களுக்கு தெரியாது, வந்ததே இல்லையா. 5 வருஷமா யார் எம்எல்ஏன்னு தெரியாது. ஓட்டு கேட்க கூட வரலையா? ஓட்டு வந்துட்டு போனாங்க, அவ்வளவு தான். போஸ்டரில் பார்த்துருக்கோம். அதுவும் சிந்தனை செல்வங்கிறது நாங்கள் அது பேர் ஆளே பார்த்தது இல்லையா. ஒரு எம்பியும் பார்த்ததில்ல, ஒரு எம்எல்ஏ பார்த்த தொகுதிக்கு என்ன ஒரு இதுன்னு இல்லை. அதிமுக பில்லுனாசம் இந்த முருகுமாரன் ஒரு காலேஜை கொண்டு வந்தார், ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தார், ஒரு நல்ல கட்டை செஞ்சார். இந்த 5 ஆண்டில் என்ன நடந்திருக்கு? காட்டுமன்னாடி தொகுதி இப்போ அத்திப்பட்டு மாரி போயிடும். அது திமுக ஆட்சிக்கு வந்தால் அத்திப்பட்டில் ஒரு சிட்டிசனில் படம் நடந்தது பாருங்கள், அந்த மாரி ஆட போகுது தமிழ்நாடு. இப்போ அதனால் நீங்கள் மாம்பழத்துக்கு ஓட்டு போகிறீங்க? மாம்பழம் எது நல்ல ஆட்சி நடக்குதோ அதுதாங்க உண்மையான. எங்கள் இதுக்கு வந்து நாங்கள் மாம்பழம் தான், நல்ல மாம்பழம் தான். நன்றிங்க.